ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரஞ்ச் ஸ்பாஞ்ச் கேக்கு. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆரஞ்ச் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான். நல்ல சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஆரஞ்சு பழம் வந்து எடுத்திருக்கேன். இதோட அந்த மேலே உள்ள ஸ்கின்னை வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும். அதுக்கு உள்ள ஒயிட் கலரில் இருக்கும்ல, அது வந்து நம்மளுக்கு வேண்டாம். மேலே உள்ளது மட்டும்தான் நம்ம துருவி எடுத்துக்கணும். அது வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு பழத்தில் உள்ளது வந்து துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு ஸ்பூனே போதும். இப்போ இது கூடலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தால இது கூடலே ஆரஞ்சு ஜூஸ், ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை வந்து நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் சேர்த்தோம்ல, அந்த ஆயில் அந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால ஒரு 2 ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 முட்டையை வந்து அடித்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து சேர்த்துக்கணும். பவுலில் வந்து கொஞ்சமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பிரித்ததுக்கப்புறமா மஞ்சக்கரு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு, அது கூடலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸ். உங்ககிட்ட ஆரஞ்சு எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸாக சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கேக் செய்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். பட் இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும் வேண்டாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எசன்ஸ் வந்து அந்த முட்டை கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த முட்டை ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். அதனால அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல டைம் எடுத்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் பீட் பண்ணுறேன். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் நீங்கள் அது கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா பதஞ்சி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்க்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வரை பீட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து விஸ்க் வச்சு ஹேண்ட் விஸ்க் வச்சு நார்மலான விஸ்க் வச்சு பீட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா சீனி சேருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எக் மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டால் போதும். அடுத்தால இதுலேயே ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் மைதா, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா சலிச்சிடலாம். சலிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக ஸ்பீடாக காட்டியிருக்கேன், பட் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடலே நம்ம எண்ணெயும் ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு ZEST இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து A4 ஷீட் பேப்பர் எண்ணெய் தடவிட்டு A4 ஷீட் பேப்பரை நான் சேர்த்துருக்கேன். A4 ஷீட் பேப்பரில் நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை. நம்ம அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருந்தோம்ல, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து இந்த பேப்பர் வந்து எடுத்துக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. A4 ஷீட் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம அந்த கேக் பேட்டரையும் நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு டின்னு இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்து ஓவனில் கூட வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ஓவனில் இல்லை, நார்மலாக குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரை நான் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் போட்டு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உப்பு மணல் எதுவுமே போடலை. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும். எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மேலேயும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஒரு டூத் பிக் ஏதாவது வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கேக் மாவு வந்து அதில் ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இனி இதை வெளியே எடுத்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நான் இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை வெளியே எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு உடனே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை உள்ளே வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே ஒரு கத்தி ஏதாவது வச்சு அது சைடில் உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நான் அந்த A4 ஷீட் பேப்பர் போட்டிருந்தோம்ல, அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இனி இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம்.
ஃபுல்லாக ஆறட்டும். நல்லா ஆறினா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு நல்லா ஆறிடுச்சு, நல்ல ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பர். உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கேக் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து சின்ன கேக் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய கேக் வேணால் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 முட்டை வச்சு தான் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு தான் செஞ்சுருக்கேன். நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.